மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே தேவன் கனிகளை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் ஆறாவதாக அதே கலாத்திய நிருபம் 5ஆம் அதிகாரம் அதில் 22வது வசனம் நற்குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நல்ல குணத்தை விரும்புகிறார். நாம் வீடுகளில் தோறும் செடிகளை வளர்த்து கொண்டிருப்போம். செடிகளை வளர்த்து கொண்டிருக்கும் போது அதிலே ஒரு பூ பூக்க ஆரம்பிக்கும். அந்த பூ அதுல இருந்து விரிய விரிய கொஞ்சம் மணக்க ஆரம்பிக்கும். அது நன்றாக நம்ம பார்த்திருப்போம். வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள், செபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல நற்குணங்கள், நல்ல மனம் வெளிப்பட வேண்டும், நல்ல குணங்கள் வெளிப்பட வேண்டும். அந்த தீய குணங்கள் மாறி நல்ல குணத்தை தேவன் விரும்புகிறார், நற்குணத்தை விரும்புகிறார். அதுவே கனியாக மாற்றப்பட்டிருக்கிறது. நாம் நன்றாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நல்ல குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். வேதத்தை வாசித்து செபிக்கிற பிள்ளைகளுக்கு நற்குணங்கள் வெளிப்பட வேண்டும், நல்ல ஒரு மனம் வெளிப்பட வேண்டும். அது வெளிப்பட போதுதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மிடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப்படும். கர்த்தர் நம்மளை அபர்விதமான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். அதுதான் வேதத்தில் நமக்கு ஆவிக்குரிய கனிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய கனிகளை பார்த்து கொண்டிருப்பது என்னவென்றால், நம்ம இடத்தில் நல்ல குணாதிசங்கள் வெளிப்பட வேண்டும், நல்ல குணங்கள் வெளிப்பட வேண்டும், நல்லதாக நம்ம சிந்திக்கப்பட வேண்டும், நல்லதாக நம்ம இருதயத்திலே பதிக்கப்பட வேண்டும். நல்லது பதிக்கப்படும் போது நம் இருதயத்தில் நற்குணங்கள், நல்ல மனங்கள் வீச ஆரம்பிக்கும். ஒரு பூ எப்படி பூத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனம் அது வெளிப்படுத்தும், நம்மளை கவர ஆரம்பிக்கும். அதுபோல வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளும் செபிக்கிற பிள்ளைகளும் அந்த குணாதிசயங்கள் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். வெளிப்படும் போது அதை எடுத்து மனிதர்களும் பயன்படுத்தி கொள்வார்கள். இந்த தேவனும் நம்மிடத்தில் பயன்படுத்தி கொள்வார். அதுதான் தேவன். கர்த்தர் நம்மளை அப்படி அபர்விதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு நல்ல குணங்களை வெளிப்படுத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். அதுதான் இன்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நற்குணம் என்று சொல்லி கர்த்தர் வேதாகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார்.